இந்த வீடியோவில் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்டான adverb. வினை உரிச்சொல்னு தமிழில் சொல்லுவாங்க adverb. இந்த adverbோட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லி மாடாது. ஏன் அப்படின்னா இந்த adverb ஆங்கில இலக்கணத்தோடையும் இலக்கியத்தோடையும் பிணைஞ்சிருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த வினை உரிச்சொல் எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது, பெயர் உரிச்சொல், இந்த அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுறது, குவாலிஃபை பண்ணுறது, அதை மாற்றுறது, சேஞ்ச் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது இந்த adverb தான். அதே மாதிரி verb வினைச்சொல்னு சொல்கிற ஆங்கிலத்தோட ஆதார சுருதி, அந்த முக்கியமான ஆதாரத்தையே டிஸ்கிரைப் பண்ணுறது adverb தான். ஸோ அதேமாரி இன்னொரு adverb இருக்குன்னா அந்த adverbையும் வேறு இன்னொரு adverb வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த 3 லெவல்லையும் அட்ஜெக்டிவாக இருக்கலாம், வேர்பாக இருக்கலாம், இன்னொரு adverb-ஆக இருக்கலாம், 3 லெவல்லையும் மாடிஃபிகேஷன் கொடுக்குற ஒரே வார்த்தை adverb தான். ஸோ அதோட முக்கியத்துவம் அப்படிப்பட்டது. இதை பற்றி ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 100 adverbs ஷார்ட்ஸாக பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ அதோட டீட்டெயில்டு வீடியோ தான் அது வெறும் ஷார்ட்ஸாக பண்ணியிருந்தோம். அதோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நீங்கள் ஒவ்வொரு வேர்டுக்கும் இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். கடைசி வரலும் நீங்கள் பாருங்கள், திருப்பி நீங்கள் பாருங்கள். இட்ஸ் கோயிங் டு பி ஹைலி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான, ரொம்ப லிட்டில் பிட் கடினமான ஒரு adverb அரவுண்ட், AROUND. ஏன்னா அரவுண்டை adverb-ஆகவும் சொல்லலாம், ப்ரப்போசிஷனாகவும் சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம அரவுண்டை adverb-ஆக தான் பார்க்க போகிறோம். He came around 5 o'clock. பார்த்துங்க, அரவுண்டுனா கிட்டத்தட்ட தோராயமாக, தோராயமாக, நியர்லி, ஆல்மோஸ்ட்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். He came around 5 o'clockனா கிட்டத்தட்ட 5 மணி சுமாருக்கு அவர் வந்தார். சுமார்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் 5 மணி சுமாருக்கு அவர் வந்தார். He came around 5 o'clock. So I will cycle around the city. அப்படின்னா நான் சைக்கிளில் இந்த சிட்டியை சுற்றுவேன். I will cycle around the city. நான் இந்த சைக்கிளில் இந்த சிட்டியை சுற்றுவேன். ஸோ இப்போ அரவுண்டுனா சுமார், தோராயமானு சொல்லணும். The cost of this is around 1000 rupees. இதோட விலை, இந்த பொருளோட விலை தோராயமாக சுமாராக 1000 ரூபாய். அப்போ சுமாராக தோராயங்கிறது தான் உங்களுக்கு நமக்கு சுமாராக தோராயம் அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு அரவுண்ட். இந்த அரவுண்டுங்கிற வேர்டை சம்மரைஸ் பண்ணால், அரவுண்ட்னா சுற்றி, போதுமான, சுமாராக, தோராயமாக, கிட்டத்தட்ட அப்படிங்கிற நிறைய இடத்துல இது பயன்படுது. இந்த 3 வாக்கியம் நம்ம பார்த்தது ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணிடலாம். ஐ வில் சைக்கிள் அரவுண்ட் த சிட்டி. இந்த நகரம் முழுவதும் சைக்கிளில் சுற்றுவேன் அப்படிங்கிறது ஒன்று. ஹீ கேம் அரவுண்ட் 5 o'clock. அவர் 5 மணிக்கு, தோராயமாக 5 மணிக்கு அவர் வந்தார் அப்படிங்கிறது ஹீ கேம் அரவுண்ட் 5 o'clock. The cost of the thing was around 1000 rupees. அது இந்த பொருளோட மதிப்பு சுமாராக 1000 ரூபாயாக இருக்குது, 1000 ரூபாய் இருந்தது அப்படிங்கிறது சொல்லணும். ஸோ இந்த அரவுண்டுங்கிறது தோராயம், கிட்டத்தட்ட சுமாரான இந்த வேல்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிற adverb ஆல்ரெடி, ALREADY. இதுவும் ஒரே வார்த்தை தான், ஆல்ரெடின்னு ரெண்டாக பிரிக்கக்கூடாது. ஆல்ரெடி, ALREADY, ஆல்ரெடினா முன்பே, முன்பாகவே. இது ஒரு முக்கியமான adverb. ஏன்னாக்கா இது சிக்னல் வேர்டுன்னு சொல்லுவாங்க. டென்ஸுக்கு சிக்னல் வேர்டாக இருக்கும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் சிக்னல் வேர்டாக ஒரு முக்கியமான பங்காற்றுது. அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஐ ஹவ் ஆல்ரெடி கம் ஹியர். நான் இங்கே முன்பே வந்திருக்கிறேன். ஐ ஹவ் ஆல்ரெடி கம் ஹியர். நான் இங்கு முன்பே வந்திருக்கிறேன். ஐ ஹவ் ஆல்ரெடி சீன் ஹிம். நான் அவனை முன்பே பார்த்திருக்கிறேன். பாருங்கள், நான் அவனை முன்பே பார்த்திருக்கிறேன். ஐ ஹவ் ஆல்ரெடி சீன் த மூவி விக்ரம். இந்த விக்ரம்ங்கிற படத்தை நான் முன்னாடியே பார்த்துருக்கிறேன். ஐ ஹவ் ஆல்ரெடி சீன் த மூவி விக்ரம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வரும், அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும் வரும். ஹி ஹேட் ஆல்ரெடி ரெட் த நியூஸ். அவர் ஆல்ரெடி அந்த நியூஸை படிச்சிருந்தார். பாருங்கள், அவர் ஆல்ரெடி அந்த நியூஸை படிச்சிருந்தார். ஹி ஹேட் ஆல்ரெடி ரெட் த நியூஸ். ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி கம், ஹி ஹேட் ஆல்ரெடி ரெட் த நியூஸ். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் இந்த ஆல்ரெடி வரும். ஸோ அந்த மெயின் வேர்புன்னு சொல்கிற அந்த முக்கியமான வேர்பை மாடிஃபை பண்ணுறதுனால ஆல்ரெடி, ஐ ஹவ் ஆல்ரெடி கம்மை மாடிஃபை பண்ணுது. ஹி ஹஸ் ஆல்ரெடி சீன், இந்த சீனை மாடிஃபை பண்ணுறது. ஷி ஹஸ் ஆல்ரெடி ரெட், அந்த ரெட்டை மாடிஃபை பண்ணுறதுனால இது adverb. இது சிக்னல் வேர்டு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் முக்கியமான adverb-ல இது ஒரு முக்கியமான adverb-ஆக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற adverb இனஃப். ENOUGH. இனஃப்னா போதுன்னு சொல்கிறது. இப்போ ஐ கான்ட் கோ ஃபாஸ்ட் எனஃப் அப்படின்னா நான் போகிறேன், நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போக முடியாது.
ஐ கேனாட் டிரைவ் ஃபாஸ்ட் எனஃப் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான இடம், ரொம்ப டிராஃபிக் உள்ள இடம். ஐ டோன்ட் வாண்ட் டு டிரைவ் ஃபாஸ்ட் எனஃப் அப்படின்னா நான் வந்து ரொம்ப அதிகமாக போக வேண்டிய விருப்பம், இது எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான். எனஃப்னா போதும். ஐ கேனாட் தேங்க்யூ எனஃப், நீ எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கேன், உனக்கு நன்றியை நான் சொல்லி வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஐ கேனாட் தேங்க்யூ எனஃப், அந்தளவு போதுமானதாக இருக்காது. ஸோ எனஃப் அப்படிங்கிறது. திஸ் ஹவுஸ் இஸ் நாட் பிக் எனஃப், இந்த வீடு சின்ன வீடாக இருக்குது. திஸ் ஹவுஸ், திஸ் ஹோம் இஸ் நாட் பிக் எனஃப் ஃபார் அஸ், நாங்கள் 4 பேர் இருக்கோம், நாங்கள் பேர் தங்குவதற்கு போதுமான இடம் இல்லை. திஸ் ஹவுஸ் இஸ் நாட் பிக் எனஃப். ஸோ ஐ கேனாட் கோ ஃபாஸ்ட் எனஃப், ஸோ ஐ கேனாட் திங்க் ஃபாஸ்ட் எனஃப். ஸோ எனஃப் அப்படிங்கிறது போதுமானது அப்படிங்கிறது. நாளைக்கே வந்து நீங்கள் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பாடு வைக்கிறாங்க, நிறைய சொல்ல சொல்ல வச்சுக்கிட்டே இருக்காங்க, அப்போ எனஃப்னு நீங்கள் சொல்லலாம். வீட்டில் ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸ்நாக்ஸு, கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சோன்னா போதும்னு நினைக்கிறீங்க, உடனே இனஃப்னு நீங்கள் சொல்லலாம். இனஃப்னா போதும். அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து போத், பிஓடிஹெச், போத்னா இரண்டு, இரண்டும், இரண்டும் அப்படின்னு. வி போத் வேர் ஹங்க்ரி. இப்போ பாருங்கள், வி போத், நாங்கள் 2 பேருமே பசியாக இருந்தோம். வி போத் வேர் ஹங்க்ரி. ஸோ போத்துங்கிறது இந்த இடத்துல அட்வர்பாக யூஸ் பண்ணுறது. இந்த ஹங்க்ரி யாருக்கு, இந்த 2 பேருக்கும் ஹங்க்ரியாக இருந்தோம் அப்படிங்கிறது. வி போத் வேர் டயர்ட் அப்படின்னா நாங்கள் 2 பேருமே டயர்டாக இருந்தோம், களைப்பாக இருந்தோம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஸோ போத்னா வி வாண்ட் டு டேக் போத், அங்கே 2 பொருள் இருக்குது, 2 பொருளையுமே நாங்கள் எடுக்க விரும்புகிறோம். வி வாண்ட் டு டேக் போத், போத்னா இரண்டும். அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து மேபி, MAYBE. இது பார்த்துக்கணும், 2 வார்த்தை இல்லை, இது ஒரு வார்த்தை தான். மே பின்னு 2ஆக படிக்கக்கூடாது, மேபின்னு ஒரு வார்த்தை. ஏன்னா மேபின்னு 2ஆக படித்தா அதுக்கு வேறு மீனிங். இங்கே நம்ம பார்க்க போகிறது MAYBE ஒரே வார்த்தை. மேபின்னா பர்ஹாப்ஸ், ஒருவேளை, ஒரு கால். மேபி ஹி வில் கம் டுமாரோ, நாளைக்கு அவர் வரலாம், வந்தாலும் வரலாம் நாளைக்கு. மேபி ஹி வில் கம் டுமாரோ. மேபி இட் இஸ் எ டெஸ்டினி, இது ஒரு விதியாக கூட இருக்கலாம், தலையில் நமக்கு விதிக்கப்பட்ட விதியாக இருக்கலாம். மேபி இட் இஸ் எ டெஸ்டினி, மேபினா ஒரு வேலை இருக்கலாம். மேபி வி குட் கொலாபரேட், நம்ம 2 பேரும் ஒத்துழைச்சு சேர்ந்து வேலை செய்யலாம். மேபி வி குட் கொலாபரேட். மேபி அப்படின்னாக்கா இருக்கலாம், ஒரு வேலை, ஒரு வேலை இருக்கலாம். ரொம்ப முக்கியமானது. எகெயின் மேபிங்கிறது சிங்கிள் வேர்டு, மேபின்னா ஒரு வேலை இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து ஆக்சுவலி, ACTUALLY, ஆக்சுவலி அப்படி தான் படிக்கணும். ஆக்சுவலின்னு படிக்கக்கூடாது, ஆக்சுவலின்னு படிக்கணும். ஆக்சுவலினா உண்மையில், உண்மையிலே இதுதான் நடந்ததுன்னு. ஆக்சுவலி வி சா த ஆக்சிடென்ட், நாங்கள் அந்த ஆக்சிடெண்ட்டை உண்மையிலே நேராக எங்கள் கண் முன்னாடி அந்த ஆக்சிடென்ட் நடந்தது நாங்கள் பார்த்தோம். வி சா த ஆக்சிடென்ட் ஆக்சுவலி. ஆக்சுவலி இஸ் அ மேனேஜர். ஆக்சுவலாக நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அவர் எம்ப்ளாயின்னு நினச்சி பேசிட்டு இருந்தால், அவர் ஆக்சுவலாக மேனேஜர், கம்பெனி மேனேஜர். அவர் ஆக்சுவலி இஸ் அ மேனேஜர், அவர் உண்மையிலே அவர் வந்து ஒரு மேனேஜர். ஆக்சுவலி அப்படின்னா உண்மையில். ஸோ ஆக்சுவலி ஐ சா திஸ் ஆக்சிடென்ட், ஆக்சுவலி இஸ் அ மேனேஜர். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி குட் ஐடியா, ரொம்ப நல்ல ஐடியா சொன்னியே, ரொம்ப நல்ல யோசனை சொன்னியே, நீ ரொம்ப நல்ல கருத்து சொன்னியே. ஆக்சுவலி உண்மையில் இது ரொம்ப, உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல யோசனை. ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி குட் ஐடியா. ஸோ ஆக்சுவலினா வெரி குட், நம்ம ரொம்ப யதார்த்தமாக பயன்படுத்தக்கூடிய அட்வர்புகளில் இது ஒரு அட்வர்பு. ஆக்சுவலினா உண்மையிலேயே, நெசமாவே, நெசமாவா அதுன்னு சொல்லுவாங்களே அதே தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து ப்ராபப்ளி, PROBABLY. பார்த்துங்க, ப்ராபப்ளி, ப்ராபப்ளினா அநேகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ப்ராபப்ளி ஐ வில் கம் தேர் டு யுவர் பிளேஸ் டுமாரோ, நாளைக்கு அநேகமாக நான் அங்கே வருவேன்னு நினைக்கிறேன். ஐ வில் கம் தேர் ப்ராபப்ளி டுமாரோ, நான் அநேகமாக அங்கே வருவேன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி. ஸோ ப்ராபப்ளி இட் வில் பி ரெய்னிங் டுமாரோ, நாளைக்கு மழை பெய்யும்னு நினைக்கிறோம். ஐ திங்க், நான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி தெர் வில் பி ரெயின் டுமாரோ, நாளைக்கு ரெயின் வந்து அநேகமாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சோலார் எனர்ஜி வில் பி பாப்புலர், ப்ராபப்ளி பாப்புலர் இன் த ஃபியூச்சர். ஃபியூச்சரில் சூரிய சக்தி வழியாக மின்சாரம் எடுக்கிறதோ எதுவோ, சூரிய சக்தி வந்து பிரபல்யமாக ஆகும், பாப்புலராக ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ப்ராபப்ளி சோலார் எனர்ஜி வில் பி பாப்புலர். Tomorrow there will be probably a rain. I will come there probably. Probablyனா அநேகமாக. அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து ஹோம், HOME. ஹோம்னா வீடு. நீங்கள் நினைக்கலாம் வீடு என்ன இது பெயர் சொல்ல நவுனாச்சே, இதை போய் அட்வர்ப்னு சொல்கிறாருன்னு. அந்த ஹோமி வாக்கியத்தில் எங்கே வருதோ அதை பொறுத்து தான் அது அமைய போகுது. ஐ ஆம் கோயிங் ஹோம், நான் வீட்டுக்கு போகிறேன். எங்கே போகிறேன்? வீட்டுக்கு போகிறேன். அந்த எங்கே போகிறேன்ங்கிற பதில் தான் அட்வர்பாக வருது. எங்கே, எப்பொழுது, ஏன், எப்படி, இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து அட்வர்பில் தான் இருக்குது. ஐ ஆம் கோயிங், நான் போய் கொண்டு இருக்கிறேன். எங்கே? கோயிங் ஹோம். ஹோம்ங்கிறது அட்வர்பு. இட் இஸ் டைம் டு கோ ஹோம், இது வந்து நேரம் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போகணும். இட் இஸ் டைம் டு கோ ஹோம் அப்படிங்கிறதுலையும் ஹோம் வந்து அட்வர்பாக வருது. ஷீ குட் நாட் ரிட்டர்ன் ஹோம்,
அவள் வீட்டுக்கு திரும்பி வர முடியல. she could not return home. ஸோ இந்த ஹோம்ங்கிறது எங்கன்னா எங்கே போகிறீங்க அப்படிங்கிறப்ப வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுல அட்வர்பாக ஹோம் வருது. இந்த இடத்துல ஹோம் வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது அட்வர்ப். அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து ரேர்லி. கவனமாக கேட்டுங்க. ரேர்லி, RARELY, ரேர்லின்னு அரிதாக, எப்பயாச்சும் நடக்கிறது, எப்பயாச்சும் ஒரு வாட்டி நடக்கிறது. ரேர்லின்னு அரிதாக. ஐ ரேர்லி லை அப்படின்னா நான் எப்பயாச்சும், ரொம்ப எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் போய் சொல்லுவேன். ஹீ ரேர்லி லைஸ், அவன் வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் போய் சொல்லுவான், ரொம்ப அரிதாக தான் போய் சொல்லுவான். ஐ ரேர்லி கோ ஃபார் ஸ்விம்மிங், நான் ஸ்விம்மிங் எனக்கு தெரியாது, நான் வந்து ரொம்ப அரிதாக தான் ஸ்விம்மிங் போவேன், அடிக்கடி போக மாட்டேன் அப்படிங்கிறது ஐ ரேர்லி கோ ஸ்விம்மிங். ஸோ ஐ ரேர்லி கோ ஸ்விம்மிங், ஐ ரேர்லி லை. இப்படி நம்ம ரேர்லின்னு சொல்கிறப்ப ஐ ரேர்லி டேக் காஃபி, ஏன்னா எனக்கு டீ தான் பிடிக்கும், நான் டீ குடிப்பேன், காஃபி எனக்கு பிடிக்காது. ஐ ரேர்லி டேக் காஃபி, எப்பயாச்சும் எங்கேயாவது போகிறப்ப எனக்கு வந்து காஃபி குடிக்கிறப்ப குடிப்பேனே தவிர எப்பொழுதும் குடிக்கிறது இல்லை. ரேர்லி அரிதாக, இதை உண்மையிலே அரிதான ஒரு அட்வர்புங்க, ரேர்லி அரிதாக. அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து பெர்ஹாப்ஸ். நல்லா கேட்டுங்க. பெர்ஹாப்ஸ், PERHAPS. நம்ம ஒரு கால்னு சொல்லுவோம், ஒரு வேளை. ஒரு கால் அவன் வந்துட்டான்னா என்ன அப்படி, ஒரு கால் அவனால் பண்ண முடியுமா? இப்போ பாருங்கள், பர்ஹாப்ஸ் he can solve this problem. நம்மளால் இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல, இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியல, அவன் கூட சால்வ் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை அவனால் சால்வ் பண்ண முடியுமா? பர்ஹாப்ஸ் he can solve this problem. ஒருவேளை அவனால் இது சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து அவன் என்ன வரல, அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோமே, ஏன் வரல? பர்ஹாப்ஸ் ஒருவேளை he has forgotten, அவன் வந்து மறந்துருக்கலாம். perhaps he has forgotten, perhaps he has forgotten அப்படின்னா அவன் வந்து ஒருவேளை மறந்துருக்கலாம். perhaps he can solve the problem. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, உங்களால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னா perhaps I can be of assistance to you, ஒருவேளை நான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கலாம். perhaps I can be assistance to you to solve your problem. ஸோ perhapsங்கிறது ஒரு வேளை அப்படிங்கிற ஒரு முக்கியமான அட்வர்ப் ஆகுது. நீங்கள் இந்த வீடியோவில் நிறைய பார்த்துருக்கீங்க, நிறைய அட்வர்ப் பார்த்துருக்கீங்க. இன்னும் அதிகமாக அட்வர்ப் இருக்குது. அடுத்த பார்ட்டில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் அட்வர்ப்ஸை நீங்கள் பார்க்கலாம்.